வணக்கம் and welcome to Dhanyas designers. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னும் subscribe பண்ணலனா மறக்காம subscribe பண்ணிட்டு bell icon-ஐ click பண்ணிடுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல கிடைக்கும். சோ நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். இன்னைக்கு வந்து ஒரு டிசைனிங் வீடியோ பார்க்க போறது இல்ல. ஆல்ரெடி டிசைன் பண்ண ஒரு பட்டுப்பாவாடை சட்டையோட blouse வந்து எப்படி பண்ணிருக்கேன் அப்படின்றத மட்டும் எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஏனா அர்ஜென்ட்டா பண்ணனால இந்த blouse டிசைன் பண்ணும்போது எடுக்க முடியல, வீடியோ எடுக்க முடியல. சோ அதனால ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படினு இந்த வீடியோ பண்ணிருக்கேன். இது பாத்தீங்கன்னா நார்மலா நாம எப்பவும் பண்ற மாதிரி தான் 2 லைன் zari threadல செயின் ஸ்டிட்ச் கொடுத்திருக்கேன். கொடுத்துட்டு நெக் லைன் இந்த மாதிரி மேக் பண்ணிருக்கேன். நெக் லைனை பொறுத்த வரைக்கும் நாம எப்பவும் போல 2 லைன் zariல கொடுத்துட்டு ஒரு லைன் பெரிய சைஸ் பீட் அப்புறம் லோடிங் கொடுத்துட்டு அகைன் பெரிய சைஸ் பீட் அப்புறம் French knot வந்து இடையில போட்டு finish பண்ணிருக்கேன். இதே பேட்டர்னே வந்து கீழேயும் ஃபாலோ பண்ணிருக்கேன். இந்த பீகாக் போர்ஷன்ல சென்டர்ல இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு டாலர் வர மாதிரி பண்ணிட்டு அதுக்கு வந்து சென்டர்ல குந்தன் ஸ்டோன் வந்து நல்ல பெரிய சைஸாவே ஸ்டிக் பண்ணிட்டு அத சுத்திலும் பீடு செயின் ரோல் அந்த மாதிரி மாத்தி கொடுத்து இந்த மாதிரி finish பண்ணிருக்கேன். இதுக்கு வந்து இடையில இந்த மெரூன் கலர் கிளாஸ் பீட் யூஸ் பண்ணிருக்கேன். இந்த சட்டையோட பார்டர்ல வந்து மெரூன் கலர் இருக்கிறதுனால இந்த சட்டையிலமே ஷேட் வந்து மெரூன் கலர் இருக்கும். சோ அதனால சேம் கலர்லயே வந்து கிளாஸ் பீட் ஃபில் பண்ணிருக்கேன் ஒரு லைன் கொடுக்கிறதுக்காக. சோ அவ்வளவுதான். இந்த டிசைனை பொறுத்த வரைக்கும் இந்த பீகாக் குட்டியா போட்டுட்டு இது வந்து ஃபுல்லா thread filling machine embroidery பண்ணிருக்கேன். பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் அத வந்து ஃபுல்லா outlines மட்டும் sugar bead கொடுத்துட்டு அங்கங்க மல்டி கலர் குந்தன் ஸ்டோன் ஒட்டிட்டு மேலே என்னென்ன பேட்டர்ன்ஸ் ஃபாலோ பண்ணனும் சேம் அதையே ஃபாலோ பண்ணி கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணிருக்கேன் அந்த டிசைனை. வெறும் த்ரெட் வர்க் மட்டும் இருந்தா உங்களுக்கு நல்லா இருக்காது இல்லையா? சோ அதனால இது வந்துட்டு சும்மா பீட்ல கொடுத்துட்டு அத சுத்திலுமே பீட் அவுட்லைன் செயின் ஸ்டிட்ச்ல கொடுத்து ஃபில் பண்ணிருக்கேன். சோ இது வந்து ஒரு 6 months பேபிக்காக ரெடி பண்ண blouse. அதனால அவங்களுக்கு கை வேணாம்னு சொல்லிட்டாங்க குட்டி பாப்பான்றதுனால. சோ கையில வந்துட்டு இந்த இடத்துல பஃப் வச்சு அவங்க ஸ்டிட்ச் பண்ணிக்குவாங்க. சோ அதனால இது அப்படியே ப்ளைனா விட்டாச்சு. சோ அவ்வளவுதான். ஓவரால் டிசைன் வந்து பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி நீட்டா அழகா வந்துச்சு. இடையில வந்து அங்கங்க குந்தன் ஸ்டோன் ஸ்டிக் பண்ணிட்டு அத சுத்திலுமே வந்து sugar bead கொடுத்து ஃபில் பண்ணிருக்கேன். சோ finish பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு இப்படி தான் கிடைச்சிச்சு. एक्चुअली இந்த ப்ளவுஸ்ல பாத்தீங்கன்னா எதுமே வந்து நமக்கு குத்தாதது மாதிரி மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணிருப்பேன். ஏனா 6 months பேபிங்கும்போது ரொம்ப குட்டி குழந்தையா இருக்கும் இல்லையா? சோ அந்த மாதிரி குழந்தைகளுக்குலாம் நாம சின்ன குழந்தைகளுக்கே பெண் குழந்தைகளுக்கு நம்ம பண்ணும்போது மேக்ஸिमम முன்னாடி சட்டை போட்றதுனால குத்தாம இருக்கிற மெட்டீரியல்ஸா யூஸ் பண்ணனும். ஃபார் எக்ஸாம்பிள் கட்தானா இருக்கும் இல்லையா? சோ அந்த கட் பீட்ஸ் அப்படினு சொல்லுவோம். அது அப்படி அப்புறம் ஜர்தோசி ஸ்டோன் ரோல் அதாவது செயின் ரோல் இருக்கு இல்லையா? ஸ்டோன் ரோல் அது எல்லாமே வந்து நாம யூஸ் பண்ணோம் அப்படினா கண்டிப்பா அது வந்து குத்தும் குழந்தைகளுக்கு. சோ அந்த மாதிரி மெட்டீரியல்ஸ்லாம் நம்ம மேக்ஸिमम அவாய்ட் பண்ணிக்கணும். நம்ம சேனல்ல உள்ள ஆன்லைன் கான்டெஸ்ட் क्वेश्चंसக்கு நவம்பர் எண்டுக்குள்ள ஆன்சர் பண்ணிருங்க. டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக்ல யார் வின் பண்ணிருக்கீங்க அப்படின்றத நான் சொல்லிடுறேன். Thank you for watching. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா மறக்காம subscribe பண்ணிட்டு bell icon-ஐ click பண்ணிடுங்க. Thank you.